தமிழ் மக்களுக்கு வணக்கம். விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார்? அப்படின்னு இங்கே நெறைய கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் வந்து இது சார்ந்து கேள்விகள் கேட்குறாங்க. நான் அவருடைய கட்சி நபர் கிடையாது. அவருடைய கட்சி ஆதரவாளரும் கிடையாது. என்றாலும் கூட, அவருடைய இன்றைய நிலை, அதாவது அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவாலான ஒரு காலத்தில வந்து, அவர் துணை நிற்பது அப்படின்றது தான் அறம் அப்படின்றதுனால தான் என்னுடைய ஆதரவை அவருக்கு இந்த விஷயத்தில், இந்த விவகாரத்தில் நான் வந்து தெரிவிச்சிருந்தேன். அது சம்மந்தப்பட்ட தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு திங்கட்கிழமை வரவிருக்கிறது அப்படின்ற சூழல்ல, விஜய் இன்னும் ஒரு சில நாட்கள்ல கரூர் செல்லவிருக்கிறார். கரூர் சென்று அங்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கவிருக்கிறார். சந்திக்கவிருப்பதோடு அவர்களுக்கு நலத்திட்ட அந்த உதவிகள், அது தவிர்த்து அவர் நிவாரண உதவிகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்யவிருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் பார்த்தோம். ஆனால் அவர் அங்கு சென்று அந்த ஒரு ஒரு வீடாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு, நோக்கம். ஆனால் அதற்கு வந்து அனுமதி தருவதற்கு மாநில அரசாங்கம் தயாராக இல்லை அப்படின்றது தான் உண்மை. சரியா? ஆனால் அதை மறைப்பதற்கு காவல்துறையிடம் இப்படி அனுமதி கேட்டார், அப்படி அனுமதி கேட்டார், வந்து எந்த கட்சி தொண்டரும் கிட்டேயே வரக்கூடாது என்றெல்லாம் அனுமதி கேட்டார் அப்படின்னு அவை இஷ்டத்துக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் இஷ்யூஸ் தானே தவிர்த்து, இதற்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு கூடுதல் எச்சரிக்கையாக விஜய் தரப்பு அது போன்ற மனுவை வேண்டுமானால் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்துக் கொண்டு அவருக்கு தொண்டர் மேல் அக்கறையே இல்லை என்று சொல்வதெல்லாம் வந்து இது முட்டாள்தனமான பேச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. விஜய்க்கு எந்த இடமும் குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க. அதாவது எந்த ஹோட்டல்லயும் அவங்க முதல்ல வந்து ஒரு ஹோட்டலோ, ஒரு பப்ளிக் பிளேஸோ அதுதான் அவங்க முடிவு பண்ணாங்க. சரி, ஒரு ஒரு வீட்டுக்கும் போறது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு ஹோட்டலோ, இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸோ நம்ம போகலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கும் வந்து எல்லா ஓனர்ஸும் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லது மறைமுக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல். அதனால அவங்க யாரும் இடம் கொடுக்காத ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய சில அரசியல் பிரமுகர்களிடம் பேசி, அவங்களுடைய உதவியுடன் ஒரு இடத்த வந்து முடிவு செய்திருப்பதாக தகவல் வருது. ஸோ அந்த இடத்துக்கு தான் அநேகமா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அவரு அந்த தீர்ப்பு வந்த உடனேயே அடுத்த அரசியல் நகர்வுகள் அப்படின்ற நிலையில, அரசியல் நகர்வுகளை செய்வதற்கு முன்னால் இந்த மக்களை போய் சந்திப்பது தான் சரியாக இருக்கும் என்று விஜய் தரப்பு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரிதல் என்ன வரணும் விஜய் கட்சியினருக்கு அப்படின்னா, அரசியல் கட்சி அஃப்கோர்ஸ் நான் அறிவுரைலாம் சொல்லல. அறிவுரை கொடுப்பதற்கான தகுதியும் எனக்கு இருப்பதாக நான் கருதல. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அந்த அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா? இந்த கட்டமைப்பு என்பது வெறும் எழுத்தளவில் அல்லது ஒரு பெயர் என்ற அளவில், இல்ல ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற அளவில் மட்டும் இருக்கக்கூடாது. அதை கடந்து அந்த ஆளுமைகளா அவர்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து உருவாகி இருக்கணும். அதுதான் ஒரு ஒரு அரசியல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அரசியல் கட்டமைப்பு வந்து உருவாகும். அது உருவாகவே உருவாகாதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது கண்டிப்பா உருவாகும். ஆனால் இப்ப இருக்கா என்றால் இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இது ஒரு துயரச் சம்பவம். ஆனால் இதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஒரு சம்பவமும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு நிகழ்வும் வந்து ஒரு அரசியல் அனுபவம் தான். அரசியல் என்பது வாழ்கின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தினம் தினம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அந்த எல்லா அரசியல் கட்சிக்கும் அது பொருந்தும். உதாரணத்திற்கு 100 ஆண்டுகளையும் கடந்து விட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சியான திமுகவா இருக்கட்டும், 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சியான அதிமுகவா இருக்கட்டும், இப்படி எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு தினம் தினம் ஒரு படிப்பினைகள் தான். அனுபவங்கள் அவர்களுக்கு படிப்பினையாக இருக்கும். அது மாதிரி இந்த சம்பவமும் கூட ஒரு துயரச் சம்பவம். ஆனால் இதிலிருந்து சில படிப்பினைகள். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, கட்டமைப்பு அப்படின்றது வந்து இங்க ஆப்சென்ட். அது இல்லை அப்படின்றது தான் உண்மை. பெயரளவில் இருக்கிறது. ஆனால் பெயரளவில் இருக்கக்கூடியது அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. அடுத்த கட்டத்தில போட வேண்டிய அந்த பதவிகளும் போடப்படவில்லை, நிரப்பப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நிரப்பாம, இப்போதைக்கு நீங்க போட்டிருக்க நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க முழுமையா உதாரணத்துக்கு இவரு மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. நம்ம கரூர்ல கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மாவட்ட செயலாளர். அவர் வந்து அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்டா வேலை பார்த்தவர். இப்ப நான் பூத் ஏஜென்ட்ன்னு சொல்றதுனால அவர் வந்து அ இவரு இது வரக்கூடாதா? அவர் வந்து மாவட்ட செயலாளர் ஆகக்கூடாதான்லாம் நான் பேசல. அதிமுகவுடைய இன்றைய பொதுச் செயலாளர்.
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கிளைச்சலாளராக இருந்து அதிலிருந்து வந்தவர் தான். ஆனால் அது ஒரு அனுபவம் தேவைப்படுது இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அங்கே வந்து போய் நிற்கிறது அப்படின்றதுக்கு இல்லையா? அது வந்து அவங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு, அதாவது எனக்கு போக இஷ்டம் இல்லை, எனக்கு கல் நெஞ்சு, நான் போமாட்டேன் அப்படி அதனால அவங்க ஒதுங்கி போகலை. அங்க பிரச்சனை வந்துரும் அப்படின்னு காவல்துறை சொல்லும் பொழுது, அதை மீற முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறார்கள். அதை மீறக்கூடிய ஆளுமைகளாக அங்க வந்து திமுகவுல இருக்காங்க, அதிமுகவுல இருக்காங்க. ஆனால் அப்படியான ஆளுமைகள் இன்னும் உருவாகல தாவேக்கால அப்படின்றது தான் உண்மை. விஜய்ங்கிற அந்த ஒரு நபருடைய முகத்தை வைத்து, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஃபேனாவது இருப்பாங்க, ஒரு ரசிகராவது இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட, அதை வந்து ஒரு வாக்கு வங்கியாக எடுத்துக்கொண்டு நம்ம போகணும் அப்படின்றது ஒரு நோக்கமா இருக்கலாம். இத நான் தப்புன்னு சொல்ல போறதில்ல. ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு மாதிரியான நோக்கம் இருக்கும். ஆனால், இதை சிந்தாமல், சிதறாமல் வாக்கு வங்கியாக மாற்றுவதுன்னு இருக்கு இல்லையா? இதற்கு அந்த கடைநிலையில இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களே தனித்துவ ஆளுமைகளாக எழுந்திருக்க வேண்டும். அது இல்ல அப்படின்றது இப்ப நமக்கு தெரிய வருது. 2வது தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு புஷி ஆனந்த் வந்து தலைமறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்து இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். அப்ப இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் இப்பவும் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். நமக்கு தெரியாது. திரைமறைவுல செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு அவர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குடுத்துக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர் செயல்படவில்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகப் போகிறது. அதிகாரப்பூர்வமாக அவர் செயல்படவில்லை அப்படின்னா, அது என்ன மாதிரியான ஒரு சிக்னல வந்து தொண்டர்களுக்கு அனுப்பும், பொதுமக்களுக்கு அனுப்பும் அப்படின்றது பார்க்கணும் இல்லையா? அப்ப நாம் எப்படி இந்த கட்சியை நம்ப முடியும்? விஜய் என்ற ஒருவர நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நான் எப்படி இந்த கட்சியை என்னோட ஏரியால நான் எப்படி இந்த கட்சியை நம்புறது? எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள், ரசிகர் மன்றமா இருந்த சமயத்திலே எனக்கு நெறைய செஞ்சிருக்காங்க. நான் அத மறுக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் சொல்றது அதனால் பயனடைந்த மக்கள சொல்றேன் நான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்று வரும்பொழுது, தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது, அதுவும் இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கு. இனி ஒரு இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அக்டோபர்ல இருக்கோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இன்னும் சொல்லணும்னாக்க 4 மாதங்கள் தான். அக்டோபர விட்டுருங்க. 4 மாதங்கள் தான். பிப்ரவரியிலேருந்து நீங்க முழு நேர தேர்தல் வேலையில இறங்கிடுவாங்க எல்லாருமே. யாருக்குமே நேரம் இருக்காது. அப்ப இந்த 4 மாதங்களுக்குள்ள இந்த கட்டமைப்பை நீங்க உருவாக்கிட முடியுமா என்றால் சாத்தியமில்லை. இது சினிமாவும் கிடையாது. அப்போ இதை உருவாக்குவது எப்படி அப்படின்றதுக்கு நிறைய பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. நிறைய அதற்கு மெனக்கெட வேண்டியது இருக்கு. திமுகவும் வந்து கைது செய்வதற்கு 10 நிமிடம் கூட எடுக்காது அப்படின்றது தான் உண்மை. புஷி ஆனந்தை கைது செய்ய வேண்டும் அல்லது நிர்மல்குமாரை கைது செய்ய வேண்டும் என்றால் 10 நிமிடங்கள்ல அதை செஞ்சிடலாம். நிர்மல்குமார் எனக்கு தெரிந்து அவர் வீட்டில் தான் இருப்பார். புஷி ஆனந்தும் பாண்டிச்சேரியிலயோ தமிழ்நாட்டிலயோ தான் இருப்பார். வேறு எங்கேயும் இருக்க மாட்டார். இவங்க சொல்ற மாதிரி கடல்ல பதுங்கி இருக்கிறார், மலையில் பதுங்கி இருக்கிறார், இதெல்லாம் சும்மா கதை. ஏன் அவை உளவியல் ரீதியாக திமுக அவங்களுடன் விளையாடுகிறது அப்படின்றத நீங்க வந்து கூர்ந்து கவனிக்கணும். அந்த உளவியல் ரீதியான விளையாட்டு என்னன்னா, ஒரு பொதுச் செயலாளரே பாருங்க தலைமறைவா இருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன்ல, இந்த மாதிரி பொதுமக்களை கேட்க வைப்பது. இதுதான் அவர்களுடைய திட்டம். அப்ப இந்த திட்டத்திற்கு நாம வந்து இரையாக வேண்டுமா அப்படின்றத சம்பந்தப்பட்டவங்க யோசிக்கணும். இது வந்து அந்த கட்சிக்கு மீண்டும் சொல்றேன், அந்த கட்சிக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதல. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஒரு ஸ்பிரிட்டட் யங்ஸ்டர், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு ஏற்ற பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அதற்கு ஏற்ற ஒரு கருத்தியல் முன்வைப்பதாக இருக்கட்டும், அது அவரிடம் மிஸ்ஸிங் அப்படின்றது தான் உண்மை. மேபி அவரும் வருங்காலங்களில் கற்றுக்கலாம். எல்லாமே கற்றுக்கிறது தானே, அப்படி கற்றுக்கலாம். பட் இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு கட்சியுடைய ஒரு செகண்ட் விஜய்க்கு அடுத்தது அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய கருத்துக்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். யார்கிட்ட அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஏற்கனவே ஓட் பேங்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு போவாங்க. ஏன்னா அது விஜய்க்காக கேட்டு போவாங்க. பட் மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகணும்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் சென்ட் ரைட் ஒரு மெசேஜ். அது இல்லை, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கும்போது தெரியுது. அதில் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மெச்சூர்ட் அப்ரோச். இப்போ இவர் இருக்கார் பாருங்க, அருண்ராஜ் இருக்கார் பாருங்க. நான் வந்து அருண்ராஜ் பிடிக்கும், இவரை பிடிக்காதுன்னு நான் சொல்லலை.
பட் அருண்ராஜ் பேசும்பொழுது ஓரளவுக்கு அந்த மெச்சூர்ட் அப்ரோச் தெரியுது. ஓ அது ஓகே. இவர் பேசுறத நம்ம வந்து ஒரு மெச்சூர்டா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் இங்க ஆட்கள் சிறுபிள்ளைத்தனமா இருக்குதுன்னா விளையாட்டு அது 8,00,00,000 மக்களுடைய எதிர்காலத்தை 8,00,00,000 மக்களுடைய 5 ஆண்டுகளுக்கான வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் வந்து உங்க கையில ஒப்படைக்கணும் அப்படின்னா, நீங்க சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு போனீங்கன்னாக்கா ஒப்படைப்பாங்களா? இது வந்து ஆதவ அர்ஜுனாக்கு மட்டும் இல்ல. இவன் உதவாநிதிக்கும் அதானே சொல்றோம். விளையாட்டுத்தனமா உட்காந்துக்கிட்டு, நாய கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஃபோட்டோவ போட்டுக்கிட்டு, இது மாரிலாம் இருந்த அதுவும் துணை முதலமைச்சர்ன்னு சொல்லிக்கிட்டு, நாய கட்டி பிடிச்சு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து திடீர்னு துபாய்க்கு எஸ்கேப் ஆகுறது, வேற எங்கேயோ எஸ்கேப் ஆகுறது. 2 மணிக்கு முன்னாடி ஆளே இல்லாம போறது. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, மக்கள் உங்களை எப்படி நம்புவார்கள்? இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும். இவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய செகண்ட் இன் லைன். இவங்க அவைலபிளா இல்லைனா அவங்க செகண்ட் இன் லைன் அவைலபிளா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த கட்டமைப்பு இன்னும் உருவாகல அப்படின்ற உண்மையை வந்து நீங்க வந்து உள்வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பாடி லாங்குவேஜ் மாறலைன்னா, அதவே வைத்து இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. திமுககாரன் காத்துக்கிட்டு இருக்கான். எதிரா சாக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அத வச்சு அவன் ஒரு நரேட்டிவ் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்ப ஏன் உதவாநிதிய அதிகம் பேச வைக்கிறது இல்ல? ஏன்னா அவன் பேசினா கிறுக்குத்தனமா எதையாவது உளருவான், இல்ல சிரிப்பான் கிறுக்க மாரி. இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறது இல்லன்றத புரிந்து கொண்டு தான் உதவாநிதியை டம்மி ஆக்கி ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. மேபி தேர்தலுக்கு அப்புறம் கொண்டு வந்து உதவாநிதியை கொண்டு திணிப்பாங்க. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து இந்த பாடி லாங்குவேஜ் மாறணும் அப்படின்றது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை நீங்கள் பாசிட்டிவா எடுத்துப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.